அவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரெஜிஸ்ட்ரார்கிட்ட சொல்லுவாங்க நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவார், சப் ரெஜிஸ்ட்ராரு அவர் தான் கையெழுத்து போட போகிறவர். நாளைக்கு மாட்ட போகிறதுன்னா அவர் தான் மாட்டுவார். அப்போது பெரும்பாலும் என்ன ஆகும்னா அவர் என்ன சொல்லிடுவார்னா, சார் திமுக அதிமுக எந்த ஆட்சி வந்தாலும் இந்த கார்ப்பரேஷன் மற்றும் அரசு டெண்டர்கள் இருக்கு இல்லையா சார், குறிப்பிட்ட சில ஒப்பந்தர்களுக்காக மட்டும் அந்த கான்ட்ராக்டர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க சார். இந்த ஒரு நெக்ஸஸை வந்து உடைக்கவே முடியாதா சார்? சரி, அது உடைக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் வில்லோடு இருந்தால் பண்ண முடியும். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் வந்து அப்போ யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ எப்படி வந்து நாங்கள் கடந்த முறை 2021 கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் செக்ரட்டரிங்கிறது யாருன்னா ஷீ ரிப்போர்ட்ஸ் டு சிஎம், சீஃப் செக்ரட்டரி, 2 பேருக்கு தான். ஓகே, அவங்க 19 மாதம் அவங்களோட வேலை என்னென்னா டிவிஎஸ்சி விஜிலன்ஸ் கமிஷனருக்கு அனுப்புவாங்க, விஜிலன்ஸ் கமிஷனர் பப்ளிக் செக்ரட்டரிக்கு அனுப்புவாங்க. அவங்களோட வேலை என்ன, இந்த 2 ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஃபைலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கன் எக்ஸ்போஸ் நிகழ்ச்சி. இன்னும் நம்மோடு இணைந்திருக்கும் முக்கிய விருந்தினர் அறப்போர் இயக்கத்தின் மதிப்பிற்குரிய ஜெயராமன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா சார். முதலாவதாக சார், சமீப காலமாக சென்னை மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலை டெண்டர்களில் வந்து பார்த்திங்கன்னா வேலைகளே நடக்காமல் கோடிக்கணக்கில் பணம் கைமாறிக்குன்னு சொல்லிட்டு புகார்கள் வருது. ஸோ இந்த சிஸ்டம் கரப்ஷன் வந்து எப்படி நடக்குது, இதை பொதுமக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? இந்த ஏவாவேலு மாதிரி விஷயத்துங்க மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சார். அது சென்னை மாநகராட்சி, நெடுஞ்சாலைத்துறை இந்த மாதிரி இடங்களில் ரொம்ப முக்கியமாக மாநகராட்சியை பொறுத்தவரை அவங்க பல்வேறு விதமான வேலைகளில் ஈடுபடுறாங்க. ஒரு பக்கம் சாலை, மழைநீர் வடிகால் இது போன்ற ஒப்பந்தங்கள். இப்போ இதில் வந்து ஒப்பந்தங்கள் மூலமாக டெண்டர்கள் போடுவது மூலமாக ஒரு மிகப்பெரிய ஊழல்களை அவங்க செஞ்சு வராங்க. அதில் டெண்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக நடைபாதையில் ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு 2 கோடி ரூபாய்க்கு இருக்க வேண்டிய நடைபாதை டெண்டரை 8 கோடியிலேருந்து 9 கோடி ரூபாய்க்கு 4 மடங்கு அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட 264 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தங்களை இப்போ ரத்து பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிளான் அப்ரூவல், திட்ட அனுமதி. இப்போ பெரிய பெரிய பில்டிங்லாம் சிஎம்டிஏக்கு போகும், சின்ன சின்ன வீடுகள் இதெல்லாம் நம்ம மாநகராட்சியில் தான் நீங்கள் வாங்குவீங்க. அப்போ அதற்கு பிளான் அப்ரூவலுக்கு போகும்பொழுது அதற்கு மிகப்பெரிய அளவில் அதற்கான லஞ்ச பணம் வாங்கப்படுகிறது. அது ஒரு முக்கியமான வழியாக அவங்க ஊழல் செய்வதற்கு வழியாக. மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து மாநகராட்சி பண்ணுது. இப்போ ப்ராப்பர்ட்டி டேக்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது மிகப்பெரிய ஹோட்டல்களுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லஞ்சம் வாங்கி கொண்டு, அதுவும் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இப்போ டி நகர் இந்த மாதிரி அங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் அவர்கள் லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த எவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு ஆக்சுவல் டேக்ஸ் இருக்கணுங்கிறதையே ரொம்ப குறைவாக ஃபிக்ஸ் பண்ணி அவங்க அதனால் வந்து மாநகராட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். ஆனால் அவங்க அதில் மிகப்பெரிய அளவில் லஞ்ச பணத்தை பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி மாநகராட்சி வந்து அவ்வளோ பவர்ஃபுல். அதை தவிர இந்த ட்ரேடு லைசன்ஸ் வேறு அவங்க இப்போ ஷாப்ஸ் ஆக்டுக்கு கீழே அவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ அதற்கான லைசன்ஸு, அதற்கான விஷயங்களுக்கு அவர்கள் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய அளவில் லஞ்சம் பார்ப்பது. ஸோ இது எல்லாமே வந்து மாநகராட்சியில் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அடித்து நவுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் பல வருஷங்களாக. ஸோ இப்பொழுது அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் பிளான் அப்ரூவல்லேருந்து ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பணம் கையாடல் பண்ணாங்கன்னு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ள நபர்களை இப்பொழுது சஸ்பென்ஷனுக்கான நடவடிக்கைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ரைட் சார். சார், மின்வாரிய டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் வந்து பார்த்திங்கன்னா பல கோடி, அந்த கொள்முதல் செய்தால் பல கோடி ரூபாய் வந்து அரசுக்கு இழப்புன்னு அறப்போர் இயக்கம் வந்து வழக்கு தொடர்ந்துச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரியான மெகா ஊழல்கள்லாம் டைரெக்டாக வந்து நம்ம கரண்ட் பில்லை அஃபெக்ட் பண்ணுதா? மக்களுக்கு இதனால் பாதிப்பு இருக்கா சார்? கடந்த 5 ஆண்டுகளில் மக்கள் வந்து அவங்களோட கரண்ட் பில்லை பார்த்தாலே தெரியும். நம்மளுடைய கரண்ட் பில்
கிட்டத்தட்ட 1.5 மடங்குலேருந்து 2 மடங்கு அதிகமாகிடுச்சு கடந்த 5 ஆண்டுகளில். 2 முறை அது ஏற்றப்பட்டது. அப்போது இது ஏன் ஏற்றுறீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி. அரசாங்கம் என்ன சொன்னாங்க, ரொம்ப நஷ்டமாயிருச்சு, கடன் ஆயிடுச்சு, கடந்த அதிமுக ஆட்சியில் நிறையா ஊழல் பண்ணிட்டாங்க, அதனால எங்களுக்கு வேறு வழி தெரியலன்னு முதல்ல சொன்னாங்க. ரைட்டு, முதல் வாட்டி ஏற்றினீங்க, திரும்ப 2வது முறையும் ஏற்றினாங்க. அப்போ என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் வேறு வழியே இல்லை, நாங்கள் வருடம் ஏற்றியாக வேண்டும், இல்லைன்னா மக்கள் தலைமையில் தான் அது பாரமாக இருக்குது, மக்கள் தலைமையில் நாங்கள் இதை வைக்கணும்னா நாங்கள் வரி பணத்துலேருந்து தான் நாங்கள் ஈடுகட்டணும், வரி பணத்துலேருந்து ஈடுகட்டுறது எங்களால் முடியலை, அதனால் நாங்கள் ஏதோ கொஞ்சமாவது நாங்கள் ஏற்ற வேண்டும் சொல்லி 2வது முறையும் ஏற்றினாங்க. இப்போ இந்த மாதிரி ஏற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி 60,000 கோடி ரூபாய் இருந்த வருவாய் எலக்ட்ரிசிட்டி போர்டில் 1,00,000 கோடி ஆயிடுச்சு. அப்போ இவங்க என்ன பார்த்துட்டாங்கன்னா, 60,000 கோடி இருந்தபோது, அதாவது நான் சொல்வது இப்போ 60,000 கோடி வருவாய் இருக்கும் பொழுது அவங்களுடைய செலவினங்கள் 70,000 கோடியாக இருந்தது. ரைட்டுங்களா? 10,000 கோடி லாஸ் காமிச்சாங்க. ஆனால் 60,000 கோடியிலேருந்து இப்போ 1,00,000 கோடி போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ லாபம் எவ்வளோ காமிக்கணும்? 70,000 கோடி செலவினங்கள்னா 30,000 கோடி லாபம் காமிக்கணும்ல. ஆனால் நஷ்டம் காமிக்கிறாங்க. செலவினத்தையும் 1,00,000 கோடிக்கு ஏற்றிட்டு போயிட்டாங்க. அப்போ அதில் எப்படி ஏற்றுறவங்களே ஊழல்கள் மூலமாக, இப்போ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்கள் மூலமாக, பல ஊழல்கள் மூலமாக பணத்தை அடிக்கிறாங்க. 7 லட்சம் 8 லட்சத்துக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மரை 12.5 லட்சத்துக்கு வாங்குவதன் மூலமாக, 4 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மரை 7 லட்சத்துக்கு வாங்குறது மூலமாக, 2.5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மரை 4.5 லட்சத்துக்கு வாங்குறது மூலமாக, இந்த மாதிரி ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு லட்சக்கணக்கான பைசா அடிக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி 26,300 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினாங்க 2021-22 காலகட்டத்தில் மட்டும். அப்போ அந்த மாதிரி செய்வதன் மூலமாக இவங்க ஒரு பக்கம் பணத்தை வெளியெடுத்துறதுனால, செலவினங்களை கூட்டுறதுனால, அந்த செலவினங்களுக்கு ஈடுகட்டுறதுக்கு நம்ம தலைமையில் தான் கரண்ட் பில்லாக கேட்குறாங்க. சார், இந்த பழனி விவகாரம் என்னதான் சார்? ஆக்சுவலி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு தரப்பில் ஒவ்வொரு ஆங்கிளில் சொல்கிறாங்க. பரந்தாமன் தொடர்ந்து அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டே இருக்காரு. அவர் ஸ்கோர் பண்ணுறதுக்காக வரிசையாக ப்ரெஸ் மீட் வைக்கிறாரா, இல்லை ஏதோ சொல்லணுன்றதுக்காக வைக்கிறாரா, இல்லை அவர் சொல்கிறதுல உண்மை இருக்கா? ரமேஷ் அமைச்சர் பேசுகிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் நம்புகிறேன். இல்லை என்ன ஃபேக்ட்ஸ் சார்? இல்லை, பரந்தாமன் அவர் என்ன பேசினார்னு நான் கேட்கல. பட்டு அமைச்சர் ரமேஷ் கொடுத்த ப்ரெஸ் மீட் அன்றைக்கி நான் பார்த்தேன். சரிங்க சார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இப்போது இந்த சப் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மிக மிக மோசமான ஒரு துறை, ஒரு மாஃபியா துறை. ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம், மாஃபியானா ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்லுவோம். ஆர்கனைஸ்டு கிரைமுக்கு பேர் தான் மாஃபியா. அது அந்த துறையில் பக்காவாக பொருந்தும். எப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே மாஃபியாக்களாக தான் செயல்படுவாங்க பெரும்பாலும். சில பேர் நல்ல ஆட்கள் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு வேலையை முடிக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரு, இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏஐஜி, இந்த மாதிரி ஒவ்வொரு பொசிஷன் வருது. அசிஸ்டண்ட் இன்ஸ்பெக்டர் ஜென்ரலு, அடிஷ்னல் இன்ஸ்பெக்டர் ஜென்ரலு, மேலே ஐஜி வரைக்கும் போகும். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் இந்த மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார்லேருந்து மேலே வரைக்கும் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்போ ஏதாவது ஒரு லேண்டை ஆட்டையை போடணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ரெஜிஸ்ட்ரார்கிட்ட சொல்லுவாங்க, நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவார், சப் ரெஜிஸ்ட்ராரு, அவர் தான் கையெழுத்து போட போகிறவர். நாளைக்கு மாட்ட போகிறதுன்னா அவர் தான் மாட்டுவார். அப்போது பெரும்பாலும் என்ன ஆகும்னா, அவர் என்ன சொல்லிடுவார்னா, ஒருவேளை ஓரளவுக்கு சுதாரிச்சிக்கக்கூடிய ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய சப் ரெஜிஸ்ட்ரார், இது நமக்கு நாளைக்கு பிரச்சனை அப்படின்னு பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இது என்னால் பண்ண முடியாதுங்க, நான் வேணால் லீவில் போயிடுறேன் அப்படின்னு லீவில் போயிடுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, மேலே இருக்கக்கூடிய அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த சப் ரெஜிஸ்ட்ராரை அங்கே கூட்டின்னு உட்கார வச்சு, வேறு வழியே இல்லை, மக்கள்லாம் அவஸ்தைப்படுறாங்க, அதனால் நாங்கள் டெபுடேஷனில் ஒரு சப் ரெஜிஸ்ட்ராரை கூட்டின்னு இங்கே போடுறோன்னு சொல்லிட்டு இந்த லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இது காலங்காலமாக இப்போ நடக்கிறது, காலங்காலமாக நடக்கக்கூடிய விஷயம். ஓகே, இது ஏதோ புதுசெல்லாம் கிடையாது. இது பல முறை பல ஆண்டுகளாக நடக்கக்கூடியது. அதுவும் ரொம்ப முக்கியமாக சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸர் அப்படின்னா, அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறவங்களாம் சப் ரெஜிஸ்ட்ராரே கிடையாது பெரும்பாலும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் அவங்கெல்லாம் சப் ரெஜிஸ்ட்ரார் கேடரில் இருக்கக்கூடியவங்க. சப் ரெஜிஸ்ட்ரார் அசிஸ்டன்ட், அவங்க மாதிரியா? ஆமாம்.
அந்த அசிஸ்டன்ட் லெவலில் இருக்கக்கூடியவங்கள சப் ரெஜிஸ்ட்ரார் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்து போட்டு அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்னா என்னன்னு தெரியாது, ஸ்டாம்ப் டியூட்டி ஆக்ட்னா என்னன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு நாளைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் செஞ்சுட்டு அவங்களுடைய வேலை என்ன, மேலே இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராரோ இல்லை அதற்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரியோ சொல்லிடுவாங்க இதை பண்ணுன்னு. அவங்களுக்கு இவ்வளோ பணம் கமிஷன், ரைட்டா? அவங்கள்ட்ட சொல்கிறது என்னென்னா, நாளைக்கு உனக்கு கேஸ் வரும், சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீ ஆனால் இந்த மாதிரி ஒரு 10 ப்ராப்பர்ட்டி அவங்க என்ன பண்ணால் 10 ப்ராப்பர்ட்டி பண்ணால் நமக்கு கோடி வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம சஸ்பெண்ட் ஆனாலும் 6 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் இது பண்ணி கடைசியில் ஜட்ஜு வரைக்கும் கூட ஏதாவது காசை கொடுத்தாச்சு, ஏதோ ஒரு வழியில் கோர்ட்டு வரைக்கும் கூட நம்ம காசை கொடுத்தாச்சும் நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்லாம் உள்ளே சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வழியில் நம்ம உள்ளே வந்துடலாம் திரும்ப 6 மாதத்தில் 1 வருஷத்தில் சஸ்பெண்ட் ஆனாங்க அப்படின்னு இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அவங்கள வந்து அதுக்கெல்லாம் யார் தயாராக இருக்கிறாங்களோ அசிஸ்டன்ஸு அவங்களெல்லாம் சப் ரிஜிஸ்ட்ரார், போதுமான சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ் இல்லாததுனால இவங்களெல்லாம் இங்கே போடுறோம்னு சொல்லி இப்படி தான் பெருமளை. இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட்லாம் நாங்கள் கொடுத்துருக்குற ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளைண்ட்டில் அங்கே அவங்க அசிஸ்டண்ட் தான். அவ்வளோ லேண்டு தாசில்தார் சொல்கிறாரு இந்த லேண்டெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதை மீறி அவங்க தைரியமாக பண்ணுறாங்க. இந்த விவகாரத்தில் ஸ்கேம் நடந்திருக்குல்ல சார் 100%? அதுதான் அமைச்சரே சொல்லிட்டாரு, இது நடந்திருக்கு அப்படிங்கிறது. இப்போ நீங்களும் ரமேஷ் அவர் வந்து ப்ரெஸ் மீட்லேயே என்ன சொன்னாங்க, அந்த தவறு நடந்திருக்கு. இதில் எப்படி தவறு நடக்காம கிடையாது. ரிஜிஸ்டர் பண்ண கூடாத ஒரு விஷயத்தை அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அடுத்தது நீதிமன்றமும் போய் அது சிபிசிஐடி கையில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ சிபிசிஐடி கையில் எடுத்திருக்கிறாங்க. இதுக்கு வாங்கினவரோட பேர் வெளியிலன்னு சொல்லி நியூஸில் கன்யூஸாக வந்துருக்கு. அப்படியே? ஆமாம் சார். ஏன்ட்டு அந்த ஈஸியாக பார்த்தா ஏதோ வெள்ளத்துறைன்னு ஒரு ஆள், ஓகே சார், அப்புறம் இன்னொரு ஒரு பர்சன் கூட பேர் இருந்தது. பேரெல்லாம் வெளியே இருக்குது, அதெல்லாம் வெளியே தான் இருக்குது. அது ஒன்று ஏன் வாங்கினவங்களை வந்து இந்த மாதிரி கைது பண்ணன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கே சார். அது விற்றவங்க வாங்கினவங்க 2 பேர் இருப்பாங்களா சார், ஏன் கைது பண்ணல? இன்னும் பண்ணலையா? என்ன பண்ணல சார். அப்புறம் அதெல்லாம் அபத்தமானது இல்லை. சரி, கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். வெள்ளத்துறை சேதுபதினு ஏதோ 2 பேர், சரி, அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. 6 ஜூலை 2000 வாங்கியவர் விற்றவர் எல்லாம் வந்து இன்னும் கைதாகலன்னு சொல்லி நியூஸில் பார்த்தோம் சார். அதெல்லாம் வந்து இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றிருக்கிறாங்கன்னா சிபிசிஐடி முதல்ல பண்ண வேண்டிய ஒரு வேலை. நான் அதை ரொம்ப ஃபாலோ பண்ண டெம்பிள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. சரி சார். பட் இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இது ஏதோ ஒன்று கிடையாது, நிறைய இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செக்ஷன் 28ன்னு சொல்லிட்டு எங்கேயோ இருக்கிற லேண்டை கொண்டு போய் எங்கேயோ ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்போ மதுரையில் இருக்கிற லேண்டை கொண்டு போய் திருநெல்வேலியில் பண்ணுவாங்க, சென்னையில் இருக்கிற லேண்டை கொண்டு போய் திருநெல்வேலியில் பண்ணுவாங்க. இப்போ சென்னையில் அந்த பர்சனுக்கு தெரியக்கூட தெரியாது நம்ம லேண்டு தான், நம்ம லேண்ட் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு, லோக்கல் சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்னால சொல்லுவாங்க. எங்கேயோ போய் யாரோ இஷ்டத்துக்கு அந்த மாதிரி டபுள் டாக்குமெண்டேஷன் எவ்வளோ பேர் தெரியுமா? 60 வயசுக்கு அப்புறம் அவங்க பென்ஷன் பணத்தை தொலைச்சி பென்ஷன் பணத்தை வச்சு ஏதோ ஒரு லேண்டை வாங்கி என்னுடைய பொண்ணு கல்யாணத்தை பண்ணணும், அந்த நேரத்தில் நான் லேண்டை விற்கணும்னு போகும்போது தான் கண்டுபிடிக்கிறாங்க அந்த லேண்டு வேற எவனோ ஒருத்தன் டாக்குமெண்ட் பண்ணிட்டான். அப்போ அவங்க நிலமை என்ன யோசிச்சுப்பாங்க. அந்த மாதிரி எவ்வளோ பேர் பைத்தியக்காரங்க மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க சார். சொல்யூஷன் கோர்ட்டு வாசப்படி ஏறி இறங்கி நொந்து நூடுல்ஸ் ஆகி போய் சமீபத்தில் ஒருத்தர் வந்தார். அம்பத்தூரில் அவங்களுடைய லேண்டு கிட்டத்தட்ட 20-30 வருஷம் முன்னாடி திமுக ஆள் ஒருத்தர் வந்து போய் அந்த லேண்டில் என்கரேஜ் பண்ணிட்டாரு, உட்காந்துட்டாரு. இப்போ வரைக்கும் எல்லாம் பண்ணி அவர் கோர்ட்டுக்கு போய் ஃபைட் பண்ணி கடைசியில் அவர் லேண்டை இவரது தான் ப்ரூவ் பண்ணி எல்லாம் செஞ்சாச்சு. இப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ண இப்போ அவர் அங்கே உட்காந்துருக்கிறாரு, அவரை போய் காலி பண்ணணும். கவர்மெண்ட் காலி பண்ண மாட்டேங்குது. ஏன்னா அவர் திமுகவில் பவர்ஃபுல்லாக இதுதான் சொல்ல கொடுமையாக இருக்குது. புரியுதுங்களா? கோர்ட்டில் ஆர்டர் கூட வாங்கிட்டாரு, ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஓகே, இந்த மாதிரி எவ்வளோ ஃபைட் பண்ண முடியும்? அந்த மனுஷன் அவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்கிறார். அவர் இன்னும் அம்பத்தூர் கோர்ட்டில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறார். ஒருத்தர் வந்தார் சொல்கிறேன். அந்த மாதிரி நாங்கள் இப்போ நம்ம பார்க்கும்போது இது வந்து இந்த துறை சப் ரிஜிஸ்ட்ரார் துறை மாதிரி ஒரு நான் திரும்ப அதான் சொல்லுவேன், சின்ன வார்த்தைகள்லாம் எங்களுக்கு பயன்படும். மாஃபியா, இந்த துறையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாஃபியா. சொல்யூஷன் வந்து நீங்கள் சப் ரிஜிஸ்ட்ரார்
டெண்டர்களுக்கு ஆரம்பத்துலேருந்து நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ ரெக்ரூட்மெண்ட் நிஜமாகவே நீங்கள் வந்து நல்ல சப் ரிஜிஸ்ட்ரார்ஸாக பண்ணணும். எப்படி பண்ணணும்? ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு பைசா வாங்கக்கூடாது. நேர்மையான ஆட்களாக சப் ரிஜிஸ்ட்ரார்ஸாக நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். சப் ரிஜிஸ்ட்ரார் லெவல்லேருந்து இந்த மேலே இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் யாரெல்லாம் கரப்டோ எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி தூக்குங்க, டிஸ்மிஸ் பண்ணிங்க, தப்பே கிடையாது. இந்த துறையை வந்து ஒரு மேஜர் க்ளீனப் பண்ணால் மட்டும்தான் சப் ரிஜிஸ்ட்ரார்ஸுக்கு வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு இவ்வளவு பணம் இப்போ நீங்கள் சப் ரிஜிஸ்ட்ரார்ஸோடைய ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு இந்த துறையில் 50 லட்சம் 75 லட்சம் 1 கோடி எந்த இடத்துல போய் அவங்க உட்காடுறாங்கங்கிறதுக்கு அப்போ யோசிப்பாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு 75 லட்சம் 1 கோடிங்களாம் நம்ம வந்து யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஆனால் அதுக்கு டைம் வந்து 1 வருஷம் 1.5 வருஷம் தான் அந்த பொசிஷன். 1.5 வருஷத்துக்குள்ளே நீ எவ்வளோ வேணுமோ அடிச்சுக்க, இல்லை 1 வருஷத்தில் எவ்வளோ வேணுமோ அடிச்சுக்க. அதுக்கப்புறம் நீ உன்னை மாற்றிடுவேன். ப்ரைம் பொசிஷனாக 1 கோடி கொடுத்து வா, 1 வருஷத்தில் நீ எவ்வளோ வேணால் அடிச்சுக்க. 1 வருஷம் கழிச்சு இன்னொருத்தனுக்கு டேர்ன் அது அடிச்சுக்கிறதுக்கு. அப்போது துறையை என்ன கொள்ளை அடிக்கிறதுக்கு ஒரு இடம் அப்படின்னா. ஸோ அப்போ இன்றைக்கி வந்து இப்போ புதுசாக அரசாங்கம் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல அவங்க பார்க்குறாங்க. இப்போ பழனி எப்படி நடக்குதுங்கிறது மினிஸ்டர்ஸ் பார்க்குறாங்க. அவங்க கண்ணு முன்னாடி இந்த மாதிரி எப்படி அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகளை இப்படி செஞ்சுருக்கிறாங்கங்கிறத பார்க்கும்போது இமீடியட்டாக அவங்க என்ன பண்ணணும், யார் அந்த பர்சனை எவன் கொண்டு வந்தான். இப்போ அந்த மாவட்ட பதிவாளரையும் யாரையோ ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், ஒருத்தர் எஸ்கேப்பு. ஸோ இப்போ அந்த அவங்களுடைய கான்வர்சேஷன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இவங்க இன்னொன்று வந்து என்னென்னா ரொம்ப குயிக்காக ஆக்ட் பண்ணணும். சஸ்பெண்ட் பண்ணணும்னு இருக்காதீங்க, சீக்கிரமாக சார்ஜ் போடுங்க. ஒரு பக்கம் இந்த வந்து நடக்கட்டும், இது கிரிமினல் நடவடிக்கை நடக்கட்டும், அவங்க போய் சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிட்டு வரட்டும். ஏதாவது இருக்காங்க, ஒரு கிரிமினல் ஆக்ஷன் நடக்குதுன்னா டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? கிடையாது. நம்ம சட்டத்தில் ரெண்டும் வேறு. கிரிமினல் ஆக்ஷன் ஒரு பக்கம் நடக்கலாம், டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் இன்னொரு பக்கம் நடக்கலாம். நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனில் சார்ஜை போட்டு 1 மாதத்தில் அவங்ககிட்ட விளக்கம் வாங்கி நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுங்கன்ற. இவங்கெல்லாம் எதுக்கு துறையில் வச்சுருக்கிறீங்க? இவங்களாம் டிஸ்மிஸ் பண்ணணும். டிஸ்மிஸ் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் கிரிமினல் ஆக்ஷனில் வேகப்படுத்தி ட்ரையல் நடத்தி ஒரு இப்போ மாதிரி சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் ஒரு 10 பேர் கன்விக்ட் ஆகணும். இல்லை, ஒருத்தர் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, ஒருத்தர் எஸ்கேப்பு. இப்போ அரெஸ்ட் பண்ணி எஃப்ஐஆர் போய் அரெஸ்ட் பண்ணிடணுன்ற. நான் இல்லை, அரெஸ்ட் பண்ணணும். ஒன்று அரெஸ்ட் பண்ணிட்டாச்சுன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜு கொஞ்சம் நாளில் பெயில் கொடுத்துருவாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணுறத பண்ணுங்க டெஃபினட்டாக, இந்த மாதிரி பண்ணுறவங்களெல்லாம். பட்டு ரொம்ப முக்கியமாக நீங்கள் வந்து அவங்க ட்ரையல் நடத்தி அவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்கன்னு ப்ரூவ் பண்ணி அவங்கள வந்து 4 வருஷம் 5 வருஷம் ஜெயிலில் தள்ளணும். 4 வருஷம் தண்டனை வாங்கி கொடுக்கணும், 10 வருஷம் தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த மாதிரி செய்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூடவே ஒரு டிஸ்ப்ரொபோர்ஷனேட் கேஸ் போய் அசட்டை பாருங்க. இவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் வச்சிருப்பாங்க. அந்த யாரும் அந்த ஜஸ்டின் மணிகண்டன் யாரோ ஒருத்தர் வந்து அன்னைக்கு பண்ணாங்கல்ல, ஒரே நாள் பாருங்க, அவங்க சொத்தெல்லாம் பாருங்க, பார்த்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசட்ஸ் கேஸ் இன்னொரு பக்கம் போடுங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் மீண்டும் இந்த மாதிரி துறைகளில் மிச்சவங்களுக்கு பயம் வர அளவுக்கு அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து இமீடியட்டாக நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளேயாவது இவங்களுக்குலாம் தண்டனை கிடச்சதுனா தான் மக்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த சிஸ்டம் இவங்களும் யோசிப்பாங்க தப்பு பண்ணுறதுக்கு. மிச்சம் அந்த சப் ரிஜிஸ்ட்ரார்ஸ்க்குலாம் ஏதாவது ஒரு பயம் வரும். ஐயோ நம்ம நாளைக்கு மாட்டோம்னா நம்ம தண்டனை 4 வருஷம் உள்ளே போகணும். இவங்கெல்லாம் எப்படின்னா சொசைட்டியில் பெரிய இவங்க மாதிரி தான் பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ரொம்ப சொசைட்டியில் நேர்மையானவங்க மாதிரி இது மாதிரி தான் வெளியில் இமேஜ் கொடுத்துட்ருப்பாங்க. இவங்கெல்லாம் தண்டனை ஆகும்போது தான் 4 வருஷம் உள்ளே போகும்பொழுது தான் மிச்சவங்களுக்குலாம் அந்த பயமே வரும். ஐயோ நாளைக்கு நம்ம மாட்டினா நம்மளுடைய இமேஜ்லேருந்து நம்ம வெளியில் கட்டமைச்சிருக்கிறதுலேருந்து எல்லாமே வந்து மோசமாயிடுன்ற ஒரு பயம் வரணும். நேர்மையாக அண்ட் பிஹேவியரல் ட்ரைனிங் ரொம்ப கண்டினியூஸாக பண்ண வேண்டியது அவசியம். இந்த துறைகள்லாம் ரெவென்யூ, தாசில்தார் அவங்க இன்னொரு செட்டு மோசமானவங்க. அப்போது இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம நிறைய மாற்றங்கள் கொண்டு வருது, ரொம்ப ரொம்ப முக்கியம். சார், திமுக அதிமுக எந்த ஆட்சி வந்தாலும் இந்த கார்ப்பரேஷன் மற்றும் அரசு டெண்டர்கள் இருக்கு இல்லையா சார், குறிப்பிட்ட சில ஒப்பந்தர்களுக்காக மட்டும் அந்த கான்ட்ராக்டர்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க சார். இந்த ஒரு நெக்ஸஸை வந்து உடைக்கவே முடியாதா சார்? அது உடைக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு சீரியஸ் பொலிட்டிக்கல் வில்லோடு இருந்தால் பண்ண முடியும். சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னா கவர்மெண்ட் வந்து
அப்போ யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ எப்படி வந்து நாங்கள் கடந்த முறை 2021 டெண்டர் போடும்போது நாங்கள் என்ன ஒன்று சஜஸ்ட் பண்ணோம்னா, நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் எடுத்துக்காதீங்க, ப்ரைவேட் கான்ட்ராக்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் எடுத்துக்கோங்க. இப்போது 2021 முன்னாடி அதிமுகவுடைய கான்ட்ராக்ட் ஒரு பெரிய கான்ட்ராக்டர் நெக்ஸஸ் இருந்தது. இப்போது சில பேருக்கு மட்டும்தான் ஒரு 15-20 பேர் இருப்பாங்க. அவங்க அந்த சிண்டிகேட்டில் இருக்கக்கூடியவங்க இவங்க மட்டும்தான் எந்த பெரிய டெண்டராக இருந்தாலும் எடுக்க முடியும். காரணம் என்னென்னா, அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க 5-6 வருஷமாக அந்த நெக்ஸஸில் இருக்கிறாங்க. இப்போ நான் நேர்மையாக டெண்டர் போட போகிறேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் போட்டு நியாயமாக டேர்ன் ஓவர் இவ்வளோ இருக்கணும், ஒரு 50 கோடி ரூபா ப்ராஜெக்ட்டு, அதுக்கு டேர்ன் ஓவர் இவ்வளோ இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இவ்வளோ இருக்கணும்னு கேட்டாங்கன்னா அதுக்கு யார் குவாலிஃபை ஆகும்? கடந்த 3 வருஷத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொன்னால், கடந்த 3 வருஷத்தில் அந்த சிண்டிகேட்டில் இருந்த ஆளுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும். அப்போது நீங்கள் இன்றைக்கி நேர்மையாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட அது சாத்தியம். அதனால தான் நாங்கள் அப்போ என்ன சொன்னோம்னா, நீங்கள் ப்ரைவேட் கான்ட்ராக்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, ரோடு ஒர்க் பண்ணியிருப்பாங்க, பில்டிங் ஒர்க், இதெல்லாம் என்ன பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. ரோடு போடுறதும் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கட்டுறதும் நீங்கள் வந்து பில்டிங் கட்டுறதுலாம் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இன்னைக்கு அவ்வளோ பேர் இருக்கிறாங்க ப்ரைவேட்டில், இல்லையா? ப்ரைவேட்டில் ரோடு போடுறவங்களே நிறைய பேர் இருக்காங்க. இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரோடு போடுறவங்க இருக்கிறாங்க, பக்காவாக இருக்குவாங்கெல்லாம் ரோடு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு கம்பெனிக்குள்ள ரோடு போடுறவங்க அந்த ரோடு 15 வருஷம் நிற்கும், 20 வருஷம் நிற்கும். அப்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கூட எடுத்துக்கோங்க, அந்த பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது கூட எடுத்துகிட்டு அவங்களெல்லாம் குவாலிஃபை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, கிளாஸ் 5 சின்ன சின்ன ஒர்க்குக்கெல்லாம் ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்காம அதுக்கு ரெலவெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் எதிர்பார்த்துட்டு இவ்வளோ ரூபாய்க்கு அவங்க ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ வேலை செஞ்சுருந்தாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அப்போ அவங்க அந்த கிளாஸ் 5 கான்ட்ராக்டர் சர்டிஃபிகேட் இருக்கா, அவங்க டைரக்ட்லி எலிஜிபிள் ஃபார் கிளாஸ் 5 ஒர்க், வேறு எதுவும் கேட்கக்கூடாது. அப்போ கிளாஸ் 5 கான்ட்ராக்டர் அடுத்தது நிறைய சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறவங்கள மீடியம் லெவல் ஒர்க்குக்கு தள்ளுங்க. அடுத்தது கிளாஸ் 4க்கு நிறைய பேர் மூவ் ஆகணும், அடுத்து கிளாஸ் 4லேருந்து கிளாஸ் 3 மூவ் ஆகணும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கிளாஸ் 1க்கு மிச்சவங்கள்லாம் வர ஆரம்பிக்கணும். அதே மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய ப்ரைவேட்டில் நல்ல ஒர்க் பண்ணுறவங்களும் எலிஜிபிள் ஆகணும். அப்போ நீங்கள் வந்து காம்படிஷனை அதிகரிக்கிறீங்களா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் பார்த்ததில் பெரும்பாலான டெண்டர் 70-80% டெண்டர்கள் வந்து ஒருத்தர் போட்டி போடுறாங்க, இல்லை 2 பேர் போட்டி போடுறாங்க. இப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ இதுவே என்ன காண்பிக்குதுன்னா, எந்த அளவுக்கு நெக்ஸஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத காண்பிக்குது. இப்போ வரக்கூடிய ஆண்டில் எந்த அளவுக்கு அது இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஒரு டெண்டர்னா 5 பேர் அது மிகவும் போட்டி போடணும்ல, போட்டி போட்டால் தானே அது ஒரு ஒப்பந்த டெண்டர்னு. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்களா இல்லையா? 10 பேர் போட்டி போடணும், 15 பேர் போட்டி போடணும். ரேஷன்லாம் அந்த மாதிரி 15 பேர் போட்டி போடும்போது தான் அந்த விலையை வந்து குறைக்க முடிச்சுது. சில ஒப்பந்தங்களில் நாங்கள் மோனோபொலியிலேருந்து அதை மீட்டெடுக்கும் போது. அப்போ அந்த மாதிரியான வேலைகளை அரசாங்கம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்து பண்ணணும். சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சார், அதிகாரிகள், அதாவது ஊழல் குற்றச்சாட்டுகளில் அரசியல்வாதிகளை விட சரிங்களா, இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது ரொம்பவே தாமதமாகுது சார். ஸோ இந்த அதிகார வர்க்கத்தின் துணை இல்லாமல் ஊழல் வந்து சாத்தியமா சார்? ஃபஸ்ட்டு அது தெரியணும் சார் எனக்கு. சரி, ஐஏஎஸ் அதிகாரிகள் நிறைய பேர் ஃப்ராடு இருக்கிறாங்க. இப்போ ஆனால் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னா அது மாதிரி கஷ்டம் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா மோடி வந்து 2018 கொண்டு வந்த அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்துட்டார். எந்த புகார் விசாரிக்கப்படணுனாலும் அந்த துறையோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட பர்மிஷன் வாங்கணுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, எந்த துறை ஊழல் பண்ணுதோ அந்த துறையோடைய ஹெட்டுக்கிட்டே போனீங்கன்னா பெரும்பாலும் அவரே அந்த ஊழலில் இன்வால்வ்டாக இருப்பார். அவர்கிட்ட போய் முதல்ல அனுமதி வாங்கணும்னா அனுமதியே கொடுக்க மாட்டாங்க. அந்த கேபி பார்ல சொன்னால் 1 மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் இருக்குது, 15 மூட்டை இது கலந்துருக்காங்க. இப்போது அது ஏடிஎம்கே டைமில் நடந்தது தான். ஆனால் இப்போ டிஎம்கே டைமில் வரும்போது கூட என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து காப்பாற்றணும், அந்த இன்ஜினியர்ஸை காப்பாற்றணும்னு. இப்போ காக்கரலா உஷா ஐஏஎஸ்லாம் ஓரளவுக்கு அவங்க நியாயமானவங்கன்னு பேர், ஆனால் அனுமதி கொடுக்காம எப்படியாவது காப்பாற்றுறாங்க அந்த இன்ஜினியர்ஸை. அந்த இன்ஜினியரை காப்பாற்றுறதுக்கே இவங்களாம் இவ்வளோ வேலை பார்க்குறாங்க அந்த துறைகளில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க ஐஏஎஸ் அதிகாரி பர்மிஷன் கேட்டால் என்ன நடக்கும்னு. வேலுமணி, முன்னாள் அமைச்சர் வேலுமணி கேஸில் வந்து விஜய் கார்த்திகேயன், கந்தசாமி 2 ஐஏஎஸ் மேலே குற்றப்பத்திரிகையில் அவங்க பேர் இருக்குது, ரைட்டுங்களா?
அந்த குற்றப்பத்திரிகையில் பேர் இருக்குது. இப்போ இவங்களுக்கு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கினா தான் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண முடியும். வேலுமணிக்கு வாங்கியாச்சு, மிச்ச அதிகாரிகளுக்கெல்லாம் வாங்கியாச்சு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன். சீஃப் இன்ஜினியருக்கு எல்லாருக்கும் வாங்கியாச்சு. இப்போ இந்த 2 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு வாங்கணும். ஒன்று விஜய் கார்த்திகேயன், அவர் இப்போ ஃபிஷரிஸில் இருக்கிறாரு. இன்னொருத்தர் கந்தசாமி, அவர் அந்த தாட்கோல இருக்கிறவர். இப்போ இவங்க 2 பேருக்கு வாங்கணும்னா டிவிஎஸ்சி அனுப்பிடுறாங்க ஃபைலை கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, பப்ளிக் செக்ரட்டரிங்கிறது யாருன்னா, ஷீ ரிப்போர்ட்ஸ் டு சிஎம், சீஃப் செக்ரட்டரி. 2 பேருக்கு தான். ஓகே, அவங்க 19 மாதம் அவங்களோட வேலை என்னென்னா, டிவிஎஸ்சி விஜிலன்ஸ் கமிஷனருக்கு அனுப்புவாங்க, விஜிலன்ஸ் கமிஷனர் பப்ளிக் செக்ரட்டரிக்கு அனுப்புவாங்க. அவங்களோட வேலை என்ன, இந்த 2 ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஃபைலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் சாங்ஷன் கொடுக்கணுமா இல்லையானா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு முடிவு பண்ணணும். இப்போ இந்த ஃபைலை இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே அனுப்பாமல் 19 மாதம் வச்சுருக்குறாங்க காப்பாற்றுறதுக்கு. கேட்டீங்களா? இந்த ரீட்டா ஹரீஷ் டக்கர்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் பப்ளிக் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க. அவங்க தான் சொல்லணும் அவங்க யார் சொல்லி அந்த ஃபைலை அவங்களே முடிவு பண்ணாங்களா, மீதி 2 ஐஏஎஸ் ஆஃபீஷியல் நம்ம இதுன்னு. ஜென்ரலி சீஃப் செக்ரட்டரியை கேட்காம அவங்க பண்ண மாட்டாங்க. முருகானந்தம் வைக்க சொன்னாரா, சிவதாஸ் மீனா வைக்க சொன்னாரா, யார் வைக்க சொன்னாங்க? 2024 முருகானந்தம் தான் அப்போது பல்க் ஆஃப் த டைம் சீஃப் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறாரு. ஸ்டாலின் தான் சிஎம்மாக இருந்திருக்கிறாரு. வேலுமணி ஊழலில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு ப்ராமிஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்தவர் 19 மாதமாக ஃபைலை கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பாமல் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பப்ளிக் செக்ரட்டரி வச்சுருக்கிறாங்கன்னா, இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இப்போவும் அப்படி தான் சார் இருக்கும். ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸ் கிட்டேருந்து நீங்கள் பர்மிஷன் வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஐஏஎஸ் அஃபீஷியலுக்கு இன்னொரு ஐஏஎஸ் அஃபீஷியலுக்கு ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து அவங்க எவ்வளோ நான் தான் சொல்கிறேன்ல, இந்த கேபி பார்க்லாம் ஈவன் இன்ஜினியர்ஸு நான் என்ன சொல்லேன், இப்போ காக்கர்லா உஷாக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கோ தோணணும்ல, என்னடா இவ்வளோ கொடுமையாக ஒருத்தன் பில்டிங் கட்டியிருக்கிறான், மக்கள் தினம் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க, தினம் உதிர்ந்துக்கிட்டு இருக்கு, இந்த ஊழலில் கூட நம்ம நடவடிக்கை எடுக்காமல் நம்மளாம் காப்பாற்றுறோமே இவங்களை அப்படின்னு தோணணுமா இல்லையா? தோண மாட்டேங்குது. இத்தனைக்கும் அவங்களுக்கு வந்து நேர்மையானவங்கன்னு ஒரு நேம் இருக்கு. நான் சொல்கிறேன், மேபி அவங்க பைசா வாங்க மாட்டாங்களா இருக்கும். மேபி அந்த லெவலில் ஹானஸ்டி இருக்கலாம். அந்த லெவலில் ஆஃப் ஹானஸ்டி என்ன இருக்குது? நீங்கள் சுற்றி இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது, நான் ஊழலுக்கு அவ்வளோ ஆதாரம் கொடுத்துருக்குறேன், 1 மூட்டை சிமெண்ட்டுக்கு 5 மூட்டை மணல் 15 மூட்டை மணல் கலந்துருக்கான ஐஐடிக்கு சொல்லியிருக்கிறாங்க, கியூப் ரிப்போர்ட் எல்லாம் இருக்குது. ஏன் அனுமதி வர மாட்டேங்குது? இப்போது someone else has changed. இப்போ கிர்லோஷ் குமார் வந்திருக்கிறாரு. இப்போ இவங்க அனுமதி கொடுத்து அடுத்தது அந்த நடவடிக்கைகள் எடுக்கணும். கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறோம் சார். ஏன்னா நிறைய மாற்றம் பண்ணியிருக்காங்க. இப்போது ராதாகிருஷ்ணனும் மாற்றிருக்காங்க நினைக்கிறேன். இபியில் ஒரு 5-6 பேரை மாற்றிருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு. வெயிட் பண்ணி தான் சார் பார்க்கணும். பல்வேறு விஷயங்கள் நம்முடைய பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். உறவுகளால் நான் உறவுகளுக்காக நான் ஒரு சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கன் எக்ஸ்போஸ் நிகழ்ச்சி. உறவுகள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த எபிசோட வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நம்ம செக்மெண்ட்லேயே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஷோ வந்து எக்ஸ்போஸ் தான், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். கீப் சப்போர்ட்டிங் அஸ். லவ் யூ ஆல். டேக் கேர். நன்றி, வணக்கம். This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.